ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு வெற்றி, ஒரு விடுதலை வரணும். ஆனால் ஏன் வரல? எதுக்கு வரல? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் ஏன் விடுதலையை பார்க்க முடியல? ஏன் சுகத்தை பார்க்க முடியல? ஏன் மேன்மையை பார்க்க முடியல? ஏன் நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கல அப்படின்னு கேட்டால், உங்களுக்குள்ளே செயலாற்றுகிறவரை நீங்கள் செயல்படுத்தாமல் இருப்பதுனால. ஆமே. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க கை தூக்குங்க. சரி, அபிஷேகம் பெற்றவர்கள் கை தூக்குங்க. ஆமே. அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். இப்போ 1 கொரிந்தியர் 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் எனக்கு, சொல்லுங்க, ஆவியானவர் எனக்கு என் வாழ்க்கையில பிரயோஜனமான காரியங்களை செய்வதற்கு எனக்குள்ளே இருக்கிறாரா? இருந்தாருன்னா பிரயோஜனமான காரியத்தை உங்க குடும்பத்தில் செய்யணும். ஏன் வேலை கிடைக்கலையா? பிரயோஜனம் இல்லை. குடும்பத்தில் சண்டையா? பிரயோஜனம் இல்லை. உனக்கு சரியான வருமானம் இல்லையா? பிரயோஜனம் இல்லை. உனக்கு கடன் அடைய வழி தெரியலையா? பிரயோஜனம் இல்லை. உனக்கு ஒரு பலவீன போராட்டமா? உனக்கு பிரயோஜனம் இல்லை. என்ன செய்கிறது, ஏது செய்கிறது, எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் வர்றது, எந்த வேலைக்கு போகிறது, எவனை பார்க்கறது, எவனை பார்க்க வேணாம், எங்கே உட்காருறது, எங்கே உட்காரக்கூடாது, அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இங்கே நல்ல வார்த்தையை கவனிங்க. ஆவியானவர் உங்களுக்கு பிரயோஜனமானதை செய்வதற்கு உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் உங்க வாழ்க்கையில பிரயோஜனமான காரியம் நடக்குதா? என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, உனக்கு பிரயோஜனம் இல்லை. என் பிள்ளை சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்குது, உனக்கு பிரயோஜனம் இல்லை. என் பிள்ளை காலேஜுக்கு போக மாட்டேங்குது, உனக்கு பிரயோஜனம் இல்லை. என் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கல, உனக்கு பிரயோஜனம் இல்லை. எனக்கு திருமண காரியம் நடக்கலை, பிரயோஜனம் இல்லை. எனக்கு கற்பத்தின் உண்டாகலை. அப்போ ஏன் பிரயோஜனம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அபிஷேகப்பட்டிருக்கிற, அந்நிய பாஷை பேசுறீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் திருமண காரியம் தடையாக இருக்கு, பிரயோஜனம் இல்லை. நல்லா கவனிக்கணும். உங்களுக்குள்ளே பிரயோஜனமான காரியங்கள் நடக்கணும். அபிஷேகம் பட்டு அந்நிய பாஷை பேசி ரட்சிக்கப்பட்டுட்டு ஒண்ணுமே நடக்கல, வெட்டாந்தரையா, வெறுமையா, காஞ்சி போன பூமியா, எழும்ப முடியல, பிரகாசிக்க முடியல, வெளிச்சம் கொடுக்க முடியல, ஜாதிகளை சொந்தமாக்க முடியல, கரணை அடைக்க முடியல, போராட்டம், பிரச்சனை, நெருக்கம், சஞ்சலம், தவிப்பு, எங்க போனாலும் போராட்டம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நீங்கள் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழும்படி, நீங்கள் பிரயோஜனமான வாழ்க்கை வாழும்படி உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள செயலாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கு. வேலை காரியம் கிடைக்கணும், கடன் அடையணும், பலவீனம் மாறணும், என் மகளுக்கு திருமண காரியம் நடக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்க மாட்டேங்குது, என் பிள்ளைக்கு காலேஜில் இடம் கிடைக்கும். இப்படி ஏதாவது குறைகள் இருந்து கொண்டு தானே இருக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியில் உனக்கு ஆக போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த ஆவியினுடைய வரங்கள், இந்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்துட்டா நீ ஒரு அசாத்திரமான ஒரு வாழ்க்கை நீ வாழ முடியும். நீ தோத்து போன வாழ்க்கை வாழக்கூடாது என்பதற்காகவே அவர் உனக்கு என்ன செய்றாரு? இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நீ என்னைக்கு நீ ரட்சிப்பு அடைஞ்சியோ அன்னைக்கே நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள்ள நீ முத்திரை குத்தப்பட்டு இருக்கிறாய். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். ஆவியினுடைய
அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சொல்லுங்க, ஆவியின் அனுகிரகம் நான், என் பிள்ளை, என் குடும்பம் பிரயோஜனமாய் வாழ்வதற்கு எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. திருப்பி சொல்லுங்க, நான், என் பிள்ளை, என் குடும்பம் இந்த பூமியில் வாழ்வதற்கு பிரயோஜனமான. புரியுதா புரியலையா? நான் அழுத்தி சொல்கிறேன். திருப்பி இந்த வசனத்தை படிங்க, இது உங்களுக்குள்ள இறங்கணும், இந்த வாசனை இறங்கணும். திருப்பி ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த வசனம் எனக்கா? இதை நான் ஏற்றுக்கிட்டேன்னா எனக்கு, நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அப்போ எல்லாம் சொல்லுங்கள், ஆவியினுடைய அனுகிரகம் என் வாழ்க்கையில் பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் வாங்கியிருக்கிறேன். அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. உட்டஜி ஆவு ஜி இதர போயிட்டோம், இதர் நீச்சோம். இப்போ இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணிட்டேன், இந்தா இது ஒரு 10 பவுன் இருக்குது, கைப்பிடி 10 பவுன் இருக்குது, வாரத்துக்கு ஒன்று போட்டுட்டு போ. இப்போ வாரத்துக்கு சரி சொல்லு, உட்காரு. இப்போ நான் கொடுத்துட்டேன். இதை வச்சு இந்த பிள்ளை நகையை வச்சு போட்டுக்கிட்டு, நகையை பார் எங்கே கொடுத்தாரு, ஏசப்பா கொடுத்தாரு, அது பிரயோஜனப்படுத்தினாதான் அதுக்கு யூஸு. இதை வாங்கி பெட்டியில் போட்டு பூட்டி வச்சுட்டு ஒன்றுமில்லாத கஞ்சிக்கு வழி இல்லாத மாதிரி ஒன்றுமில்ல குப்பு, நான் ஒன்றுமில்ல அப்படி ஒரு பஞ்சப்பாடு பாருனா, அப்போ அவர் கொடுத்ததை என்ன செய்யலை இந்த பிள்ளை, பிரயோஜனப்படுத்தலாம். ஆமென். இதே போல தான் உங்களுக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாத்துக்கும் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவரை உள்ள வச்சுக்கிட்டு நீ பிரயோஜனப்படுத்தாம அவரை துட்டு இருக்கிற. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்ன இந்த பூமியில் இந்த உலகத்தில் பிரயோஜனப்படுத்தும்படி எனக்குள்ள இருக்கிறாரு. ஆனால் அவரை நான் பிரயோஜனப்படுத்தலை. அவர் ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டு நான் பஞ்சப்பாடு பாடிக்கிட்டு இருக்கேன். ஆமாவே இல்லையா? உங்க எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட் இருக்கு, உங்க எல்லாத்துக்குமே ஒரு வரம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், அவரை எடுத்து என்ன செய்யணும், பயன்படுத்தணும். ரிக்மாலா துஷம் துட மோத்த ரிக்கலாம் மக்களை கிரிபக்காத்த டோக்கர் ரபா. அப்படி அந்நிய பாஷை பேசுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அப்படி பேசுறதுனால அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, ஓகே. ஆனால் அவர் இருந்து உங்களுக்குள்ளே செயலாற்றி கொண்டு இருக்கிறாரா? வேதம் சொல்லுகிற அந்த ஆவியினாலே, எந்த ஆவியினாலே? அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு ஞானத்தை, அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு அறிவை. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருந்து நான் பிரயோஜனமான காரியத்தை செய்ய போறேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பிரயோஜனமான காரியத்தை செய்ய போறாரு. ஆனால் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் தோல்வி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நஷ்டம் இருந்துச்சுன்னா, உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துச்சுன்னா, உன் வாழ்க்கையில் போராட்டம் இருந்துச்சுன்னா, உள்ள இருக்கிறவர் உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறாரு. அவர் பிரயோஜனமாக இருந்தாருன்னா உனக்கு வேலை கிடைக்கும். அவர் பிரயோஜனம் இருந்தாருன்னா உனக்கு திருமணம் நடக்கும். அவர் பிரயோஜனம் இருந்தாருன்னா உன் கண்ணு நல்லா இருக்கும். அவர் பிரயோஜனமாக இருந்தாருன்னா நீ சுகவானா இருப்ப. அவர் பிரயோஜனமாக இருந்தாருன்னா நீ பலவானா இருப்ப. அவர் பிரயோஜனமாக இருந்தால் உன் கடனை அடைப்ப. அவர் பிரயோஜனமாக இருந்தால் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. அவர் பிரயோஜனமாக இருந்தால் நீ வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல நீ வளருவ. ஆனால் உனக்குள்ள பிரயோஜனமாய் அவர் இருக்கிறாரா? உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி உனக்குள்ள செயலாற்றி கொண்டு இருக்கிறார். இங்கே பாருங்க, ஆவியானவர் வேறு ஒருவனுக்கு எப்படி போட்டிருக்கு? அப்போ எனக்கு அறிவில்லை, எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போ எப்படி போட்டிருக்கு இந்த வசனம்? திருப்பி எப்படி எனில் ஒருவனுக்கு
ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும். ஒருவனுக்கு இங்க இருங்க, ஒரு ஊழியக்காரனுக்கு பைபிள் காலேஜை படித்தவனுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஊழியம் பண்ணுற ஆளுக்கு அவனுக்கு அப்படின்னு போட்டிருக்கா, இல்லை ஒருவனுக்கும் போட்டிருக்கா, இல்லை ஊழியம் பண்ணுற ஆளுகளுக்குன்னு போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்கு? நல்லா படிங்க, நல்லா படிங்க, நல்லா படி, எல்லாம் படி. உங்களை இங்கே இருங்க. இப்போ நீங்கள் இந்த 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 ஆராதனை முடிஞ்சு போகும்போது நீ பிரயோஜனம் உள்ள ஆளாக போகிற, நீ யூஸ் பண்ணுற ஆளாக போகிற. உன்னை பார்த்து உன்னால் எனக்கு இந்த கதை நடந்துச்சு, உன்னால் எனக்கு வெற்றி கிடச்சிச்சு, உன் மூலமாக எனக்கு இந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு அடுத்தவங்களுக்கு நீ பிரயோஜனம் உள்ள ஆளாக இருக்கணும். உன்னால் ஒரு யூஸும் கிடையாதுன்னு உன்னை பார்த்து எவனும் சொல்லக்கூடாது. காரணம், உனக்கு பிரயோஜனப்படுத்துகிற உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. பெரிய ஊழியக்காரனுக்கு பைபிள் காலேஜ் படித்தவனுக்கு 10 வருஷம் ஊழியம் பண்ணவனுக்கு ஞானத்தை போதிக்க வரன்னு போட்டிருக்கா, இல்லை ஒருவனுக்கும் போட்டிருக்கா? அப்போ ஒருவனை யாரு? நானே. சொல்லு, ஒருவனை யாரு? எல்லாம் சொல்லு, ஒருவனா? நான் தான். உங்களை வேற ஆளை மாற்றி விட்டு நீ பிரயோஜனம் ஆளை தான் வெளியே போக போகிற. ஆமாம் சொல்லு. அல்லேலூயா. அப்போ நீ என்ன செய்ய? கேளுங்களேன், உங்களுக்குள்ள கிஃப்ட் இருக்குங்க, உங்களுக்குள்ள வரங்கள் இருக்குங்க, உங்களுக்குள்ள தாளந்து இருக்குங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? உனக்கு 10 தாளந்து கொடுத்து விட்டார், இந்த பிள்ளைக்கு 8 தாளந்து கொடுத்து விட்டார், இந்த பிள்ளைக்கு 4 கொடுத்து விட்டார், இந்த பிள்ளைக்கு 8 கொடுத்து விட்டார். இதை வச்சு நீ பெருக்க 4 8 மாற்றணும், 10 20 மாற்றணும். என்னம்மாக்கா 4 என்ன செய்யணும்? 3 என்ன செய்யணும்? 5 என்ன செய்யணும்? 2 என்ன செய்யணும்? ரைட்டா? நான் என்ன பண்ணுறேன், இந்தா உனக்கு 10 பிடிச்சிக்கோ, இந்தா உனக்கு 5 புடி, இந்தா உனக்கு 12, உனக்கு 12 மக்கா 12 போ, நல்லா இரு. இந்தா உனக்கு 8, இந்தா உனக்கு 4 கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணுறேன், கொடுத்த உடனே இதை போகிற நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பெருக்கிக்குங்க, பெருக்கி நல்லா இருங்க, வாழ்ந்துருங்க, ஓய்ந்துருங்க, வீடு வாங்கு, தோட்டம் வாங்கு, துறை வாங்கு, நகையை வாங்கு, நட்டை வாங்கு, போல்ட்டை வாங்கு, செயினை வாங்கு, என்ன வேணும் கத்திரிக்காயோட வாங்கிக்க, வச்சுக்க. சரியா? வரட்டா? டன் டண்டா டண்டா என்னை நடத்தும். போயிட்டு திருப்பி என்ன செய்கிறேன், வர்றேன். மக்கா உனக்கு 10 கொடுத்தனே மக்கா, எங்கே மக்கா? எவ்வளோ வச்சுருக்க? 10? 20? இந்த பிள்ளை 20 வச்சுருக்க. கையை தட்டி இந்த பிள்ளைக்கு. உனக்கு எத்தனை கொடுத்தேன்? 12 என்ன பண்ண? 24. இந்த பிள்ளை கையை தட்டு. உனக்கு எத்தனை கொடுத்தேன்? 10. இந்த பிள்ளை மொத்தம் எவ்வளோ கொடுத்தேன்? உனக்கு 10 கொடுத்தனா? அப்போ எவ்வளோ இருக்குது? இப்போ 20 உனக்கு 10 20. ரைட்டு, ஓகே. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உனக்கு நான் 1 கொடுக்குறேன், வச்சுக்க. இப்படி கையா 1. இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? கூட்டிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுது? நான் 1 கொடுத்த ஆள்கிட்ட வர்றேன். மக்கா உனக்கு 1 கொடுத்தேன் மக்கா. என்ன மக்கா என்ன பண்ணுற? உன் வீட்டுக்காரங்க நல்லா இருக்க அப்படியே என்ன செய்கிறாரு? அழுதுகிட்டு இருக்கியா? புலம்பிக்கிட்டு இருக்கியா? அந்த 1 பெருக்கணையா மக்கா? இல்லையா? மண்ணுக்குள்ளே போச்சுட்டியா? அடங்கு அக்கா மக்கா. அப்போ என்ன பண்ணுறேன் நான்? கொண்டா 1 வச்சு என்ன கொண்டா அப்படின்னு போய் நேராக கொண்டு இந்தா 20 ஆள் தான் வச்சு கொடுத்து விட்டேன். உள்ளதும் நொல்லக்கணாகி போச்சு. அல்லேலூயா. ஹலோ. உள்ளதே உள்ளவனுக்கு இல்லாது கொடுக்குறவனுக்கு திருப்பி வருது பாரு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், நீங்கள் ரசிக்கப்பட்ட உடனே ஞானசானம் எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுட்டாரு? கிஃப்ட்டு கொடுத்துட்டார். வச்சுக்கோ 10 20 30 ஒவ்வொருத்தருக்கு. அவர் ஒரு ஆளுக்கு 8 ஒரு ஆளுக்கு 4 இப்படி கொடுத்துட்டாரு. ஆனால் திருப்பி கேட்குறாரு, அப்படிதான் வச்சிருக்கேன். கர்த்தர் சொல்றாரு, உன் வெளிச்சம் அநேகருக்கு தெரிய கடவுது, உன் வெளிச்சத்தை மரக்காலால் மூடி வைக்காத, கொடுக்கறத தாழ்ந்து என்ன செய்ய. ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இருக்கு நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால், என்ன செய்யணும்? இங்கிலீஷ்னு சொல்லுவாங்களா, அதுக்கு என்னது? பெருக்கம் அதிகரி. இருந்த ஒன்றும் என்ன செய்யக்கூடாது? இப்போ எல்லாரும் தாளந்த
பயன்படுத்த போகிறீங்க. 4 8 மாற்ற போகிறீங்க. ஆமாவா இல்லையா? பெருக்குவீங்களா பெருக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி ஒருத்தருக்கு பாட்டு தாளந்து, இந்த அம்மாவுக்கு அழுகிற தாளந்து, ஒருத்தருக்கு சிரிக்கிற தாளந்து, ஒருத்தர் பாட்டு எழுதுகிற தாளந்து, ஒரு ஆளுக்கு பஞ்சப்பாடு பாரு. அவர் தாளந்து எப்படி தாளந்து கொடுப்பார் தெரியுமா? எலும்புறதுக்கு, பிரகாசிக்கிறதுக்கு, வெளிச்சம் கொடுறதுக்கு, ஜாதிகளை சொந்தமாக்குறதுக்கு, இப்படி தான் கொடுப்பார் தாளந்து. நீ அழுது சாகு அப்படின்னா அவர் சொல்ல மாட்டார். அவர் தாளந்து கொடுக்குறார். பெருகிறதுக்கு ஒரு சின்ன கையளவு மேகம்தான், இப்போ கையளவு மேகத்தை இப்போ நான் கொடுக்க போகிறேன், அப்பா கொடுக்க போகிறார். அது ஒரு வாரத்தில் அது என்ன செய்ய போகுது சொல்லுங்க? கையளவு மேகம் என்ன செய்ய போகுது? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட் இருக்கிறது. அந்த ஆவியினால வாசிங்க. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே எந்த ஆவியில? இங்க இருங்க. வேறொருவனுக்கு இங்க இருங்க. இது வேற ஆளு, இது வேற ஆளு. ஒவ்வொன்றா சொல்லுமா. இந்த அம்மாக்கு ஞானத்தை போதிக்க வரான். அப்புறம் அந்த ஆவியினால அறிவை உணர்த்த வர. அந்த ஆவியினால விசுவாசம். இங்க இருக்க கவனிங்க. அந்த ஆவியினால இந்த அம்மாக்கு என்ன வந்துருச்சு? அந்த ஆவினால இந்த அம்மா கண்ணு வந்துருச்சு. அப்ப அந்த ஆவினால இந்த அம்மா கண்ணு வந்துருச்சு. குணமாக்குவார் அந்த ஆவினால. அப்ப அந்த ஆவினால இந்த அம்மா கண்ணு வந்துச்சு. அற்புதங்கள் குட்டி கண்ணு தங்கம் அற்புதங்களை செய்கிறவரா. அப்ப அந்த ஆவினால இந்த அம்மா கண்ணு வந்துச்சு. ப்ராபசி கைகூடி ப்ராபசி தீர்க்கதரிசி அந்த ஆவினால இதுக்கு என்னது? அப்ப அந்த ஆவினால இந்த பிள்ளைக்கு இந்த அம்மாக்கு ஆவிகளை பகுத்தறிகிற. எவன் நல்லவன் எவன் கட்டவன், எந்த நோக்கத்தில் வந்திருக்கிற, என்ன பேசுற அப்படிங்கிற ஒரு பகுத்தறிகிற அந்த ஆவினால ஒரு ஆளுக்கு இருக்கு. அடுத்து பற்பல பாசைகளை இந்த அம்மா கண்டது பல ரக்கலிமே கத்து சந்த நகதரபு ரிபால தூர கதட்டகரா ஓ ரபல தூர பதோட்டிகரபா அப்படி பல 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 அந்நிய பாஷை பேசக்கூடிய வரா இருக்கு. அப்புறம் வியாக்கியானம் பண்ணுதலும். அப்புறம் என்னது? அந்த ஆவியினால வியாக்கியானம் பண்ணக்கூடிய. அப்பனா வியாக்கியானம். அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஒரு ஆள் அந்நிய பாஷை பேசு. சும்மா வாய்க்கு வந்தது என்ன வருது உனக்கு உள்ள? அந்நிய பாஷை பேசு ஒரு ஆள். மைக்கில் சொல்லுமா. சும்மா என்ன கண்ணை மூடி சொல்லணும். ரிக் மாக்லத்து சொல்லுமா. பயப்படாதே, பலகுண்டு திடமனதாரு நான் இருக்கேன். ஓ ரீ காலாராமா நான் இருக்கேன். பலகுண்டு இதுக்கு பேர் என்னது? அந்நிய பாஷைய இது வரம். ஓகே, இந்த வரத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்துருக்காரு. இவ்வளோ வரத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. நீ வாங்கி உள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு எனக்கு நான் என்ன செய்யட்டு ஒன்றும் புரியலையே. இந்த பாலா போனவனை கட்டிக்கிட்டு நான் மோரா போய்கிட்டு இருக்கிறேனே. போட்டு வந்த 10 பவனையும் அடகு வச்சு காலி பண்ணிட்டானே. இவனை நம்பி வாழ்க்கையில் நான் இப்போ குட்டிச்சவர ஆயிட்டேனே. இவனை பிசம தீர்த்து விட்டுருவோமா? அல்ல இவன் வேணாமா? என்ன செய்யணும்னு தெரியலையே. 2 பிள்ளைக்காக தானே இவனை வச்சிருக்கேன். வீட்டுக்கு ஒரு ஆம்பளை தேவையே, ஒரு வழியிலேயே 2 பெத்தனால இவனை வச்சுக்கிட்டு இருக்கேன். இவனால எனக்கு ஹலோ இந்த மாதிரி புலம்புனேன்னா நீ உருப்பட மாட்ட. உனக்குள்ள இருக்கிற வர இருக்கல ஆவியானவர் உனக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி உனக்குள்ள இருக்கிறார். புரியுதா? புரியலையா? புரியுதா? அப்போ பிரச்சனை, வேதனை, கஷ்டம் இருக்கும். ஏன் உன் வாழ்க்கையில் ஏதாவது பிரயோஜனம் நடந்திருக்கா? திருப்பி சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்கு பிரயோஜனமான காரியத்தை செய்வதற்கு எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே இந்த பூமியில் வாழ்வதற்கு, நான் பிரயோஜனமானதை செய்வதற்கு எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருங்க. அவனுக்கு இங்கே நல்ல திருப்பி சொல்கிறேன். ஏன்னா யாராவது
எனக்கு வந்தவன் சரியில்லை, போனவன் சரியில்லை, இருந்தவன் சரியில்லை, இவனை கட்டிக்கிட்டு பெரிய தலைவலியாக இருக்குன்னு பேசாத. உனக்குள்ளே இருக்கிறவர் அவனை மண்டல் 2 போடு போட்டு அவனை ஓம்பக்கம் திருப்புறதுக்கு உண்டான அந்த வல்லமையை உனக்கு, அந்த ஆக்கும் சக்தியை உனக்குள்ள கொடுத்துருக்கிறாரு. நடக்கையினால உன் புருஷனை ஓம்பக்கா நீ திருப்பிக்கோ. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் அப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கான் பேசாத. உன்னுடைய நடக்கையில் போனவனை பிடிச்சி வாடாடே உட்கார்றா அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய சக்தி உனக்குள்ளே அது ஆவியானவர் கிரியை பண்ணி கொண்டு இருக்கிறார். கையா தட்டி அப்பா நடி சொல்லு. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அப்படின்னா இந்த பாட்டை பாடினீங்கன்னா உங்கள் தலைமையில் அபிஷேகம் இருக்குது, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இருந்துக்கிட்டு உன்னை நடத்துகிறாரா, உன்னை போஷிக்கிறாரா, உனக்கு ஞானத்தை கொடுக்குறாரா? இங்கே இருங்களேன், ஒன்றுமே இல்லை. 9 வரங்க, 9 வரம். அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஃபுல்லாக 9 வரமும் இருக்காது, இருக்கும் ஒரு சில பேத்துக்கு இருக்கும். ஆனால் ஒவ்வொருவனுக்கும் ஒரு வாரம் இருந்தாலே போதும், ஒரு வாரம் இருந்தாலே போதும். அல்லேலூயா. திருப்பி அதை படிமா. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். அந்த ஆவி தானா? அதே ஆவி. ஓகே. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. புரிஞ்சா? புரியலையா? இது மினிஸ்ட்ரி பண்றவங்களுக்கு மட்டுமா இல்லை எல்லாத்துக்குமா? எல்லாத்துக்குன்னா உங்களுக்கா இல்லையா? எனக்கு அப்படின்னா 9ல் 1 கண்டிப்பான முறையில் இங்கே உட்காந்துருக்கிற எத்தனை பேர் இருக்கீங்களோ இந்த 9ல் 1 எல்லாத்துக்கும் கண்டிப்பான முறையில் இருக்கும். அது இல்லாமல் போகாது. அதை வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காத. உனக்கு என்ன வரம் சொன்னேன்? வரம் என்ன சொன்னேன்? அற்புதங்களை செய்கிற வரம். அப்படின்னா இந்த பிள்ளைக்கு இந்த வரம் என்ன இருக்குது? இந்த பிள்ளைக்கு அற்புதங்கள் செய்கிறவர். அப்படின்னா நீ என்ன செஞ்சாலும் அற்புதம் தான். அப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு வரம் இருக்குது, குணமாக்க வரம். அப்போ இந்த பிள்ளைகிட்ட போனீங்கன்னா கால் வலி, முட்டு வலி, முடக்கு வலி, எங்கே போனாலும் இந்த பிள்ளை ஜெபிச்சா சரி குணமாயிரும். ஓகே, குணமாக்க வரம். இந்த பிள்ளைக்கு என்ன வரம்? அற்புதங்கள் செய்ய வரம். இது தேவை. அடுத்து குணமாக்க வரம். அல்லேலூயா. அடுத்து விசுவாசம். என்னால் சாதிக்க முடியும். நான் படித்து காட்டுறேன் பாரு, நான் எம்பிபிஎஸ் முடிக்கிறேன் பாரு. என்ன முடிக்க போகிற? தெரியலையா? தெரியல. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும் வாழ்க்கையில், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும். அப்போ விசுவாசம் என்ன வரும்? உனக்கு என்ன வரும்? பாரு, ஞானம். அப்படின்னா இங்கே இது அற்புதம், குணம், விசுவாசம், ஞானம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா இந்த உலகத்தை நீ கலக்கலாம் ஐயா. அப்போ நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சபையை நீங்கள் என்ன செய்யலாம்? பெருக்கலாம் ஐயா. நான் என்ன சொல்கிறேன், நீ சபையை பெருக்க வேணாம், நீ ஊர் உலகத்தையும் போக வேணாம். உன் வீட்டை கட்டு. உன் வீட்டை சரி பண்ணு, உன் புருஷனை சரி பண்ணு, உன் பொண்டாட்டி சரி பண்ணு, உன் பிள்ளையை சரி பண்ணு. இதில் இந்த வரத்தை நீ என்ன செய்யணும்? உன் வீட்டில் பயன்படுத்தணும், உன் குடும்பத்துக்கு பயன்படுத்தணும். அப்போ நான் ஞானம் இருந்தால் நீ என்ன தொழில் பண்ணாலும் விருத்தி அடையலாம். நீ என்ன தொழில் ஞானம் யாருக்கு? ஞானம் இருந்தால் விருத்தி அடையலாம். அல்லேலூயா. அந்த வரம் இருக்குது, 9 வரங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ வேறொருவனுக்கு ஒருத்தராக கொடுத்துருக்கான். ஆமென். சில பேர் அரைக்கிளிமா கத்துஷப்பா அந்நிய பாஷை வரான், அந்நிய பாஷை வேலைக்கான வர. இது எல்லாமே என்ன செய்யுது? எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டு, எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை இருக்குது. இங்கே இருக்கிறவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் திருப்பி சொல்லுங்க. இங்கே இருங்க, எப்படி போட்டிருக்கேன் அந்த வசனம்? தேவனுடைய, அதாவது இங்கே இருங்க 17 வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே இருங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் இந்த பூமியில் நான் பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்வதற்கு, நன்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க. நான் இந்த வாழ்க்கையில், இந்த பூமியில், என் குடும்பத்தில், என் சொந்தக்காரங்க மத்தியில் நான் பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்வதற்கு
எனக்கு அவர் உள்ளே இருந்து கிரியை செய்கிறாரு. இப்போ நீங்கள் பிரயோஜனமான வாழ்க்கை வாழணுமா, பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழணுமா? எல்லாம் சொல்லுங்கள். நான் இந்த பூமியில் பிரயோஜனமான வாழ்க்கை வாழும்படி எனக்குள்ள இன்னும் சத்தமா நான் பிரயோஜனமான வாழ்க்கை வாழுவே. என்ன பிரயோஜனம் இருக்கு உங்களுக்குள்ள? என்ன பிரயோஜனம் இருக்கு? சொல்ல, டக்கு டக்குன்னு சொல்லு. ஞானம் சொல்லு. ஒரு ஆளு அறிவு, விசுவாசம். இந்த 9 மக்கா, இந்த 9 1 இருந்தாலும் நீ எழுந்துடலாம். இந்த 9 உனக்கு ஞானம் இருந்தால் மட்டும் போதும், நீ எந்திரிச்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு ப்ராபசி? உனக்கு ப்ராபசி. இங்கே எந்திரி. உனக்கு ப்ராபசி. இங்கே வா, நீ எந்திரி. இயேசுவின் நாமத்திலே தீர்க்கதரிசி வரத்தை கட்டவிழுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இங்கிட்டு வா. இந்த பிள்ளை முதுகில் கையை வை. திரும்பிங்கிட்டு அப்படி ஒரு ஜெபம் பண்ணு இந்த பிள்ளைக்கு. இந்த மைக்கை பிடி பிடி, கையை வை, ஜெபம் பண்ணு இந்த பிள்ளைக்கு. இந்த பிள்ளை பேர் என்ன? ரூவா. ரூவா. ரூவா பிள்ளைக்கு ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ரூவாக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளையை கட்டவிழ்க்கும் ஆண்டையாக ஜெபிக்கிறோம் ராஜா. எந்த ஒரு தீங்கும் பொல்லாப்பும் இந்த பிள்ளையை அழுகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் செட்டையின் கீழே மறைத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே உங்களோட கிருபை கூட வரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. உங்கள் பாதையில் நடக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற ஜீவன நல்லதாக. இந்த ஜெபம் என்ன ஜெபம்? தீர்க்க தரிசன ஜெபம். கையை தட்டியா. இந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு? யாரான்னு சொல்லு, டக்கு டக்குன்னு சொல்லு. சொல்லு, நீ சொல்லு. இந்த பிள்ளை சொல்லிச்சு, உனக்கு ஜெபிச்சில என்ன சொல்லு? ஞானம். வேலி அடித்து பாதுகாத்தணும்னு சொன்னான். ஞானத்தை கொடுக்கணும், அதுக்கப்புறம் வேலி அடித்து பாதுகாத்துக்கணும். போகும்போது கிருபை கூட இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த நோயும் அணுகாமல் பாதுகாத்து. அப்போ இந்த பிள்ளைக்கு என்னது? ப்ராப்பர்சி ஜெபம். கையா தட்ட போகு கத்துனா மாத்தா. அப்போ இது என்ன செய்யுது? இந்த பிள்ளைக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் அனுகிரகம் பிரயோஜனமா இருக்கு. இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுது? இந்த பிள்ளைக்கு என்னவா இருக்கு? இந்த பிள்ளை பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லியா? இந்த பிள்ளை என்னவா இருக்கு? இந்த பிள்ளை ஜெபிச்ச ஜெபம் உனக்கு சந்தோஷமா இருக்கா, கவலையா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. சொல்லு, இந்த பிள்ளை ஜெபிச்ச ஜெபம் சந்தோஷமா இருக்கு. அப்ப இந்த பிள்ளை ஜெபிச்சது உனக்கு பிரயோஜனமா, பிரயோஜனம் இல்லையா? பிரயோஜனம். பிரயோஜனமா இருக்கு. கையா தட்டப்பா, உட்கார். அல்லேலூயா. இந்த மாதிரி நீ பிரயோஜனமான வாழ்க்கை வாழணுமையா நீ? இந்த அப்போ இந்த வரத்தை என்ன செய்யணும்? ப்ராப்பர்சி. அல்லேலூயா. உனக்கு என்ன வரும்? அற்புதம். எந்திரி. உன் வாயில் வெறும் அற்புதங்கள் தான் வரணும். வாயில் அதிசயத்தை வரணும். இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. நீ எந்திரி மக்கா. உங்களை பூரா வரங்கள் ஆப்ரேட் பண்ண வைக்க போகிறேன் இன்னைக்கு. வரங்கள் ஆப்ரேட் இன்னைக்கு. அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு இருக்கிற நான் சொல்லித்தரேன். அப்புறம் ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் செங்கடலில் இருந்தால் இப்போ இருந்தீங்களே ராஜா, அதுக்கு அதே போல் இவளுக்கு நான் சுகத்தால் பலத்தால் இடை கட்டுங்க ராஜா. ஏசப்பா, தேவையை சந்திங்க ராஜா. ஏசப்பா, அதிகமாக ஞானத்தை கொடுங்க ராஜா. ஏசப்பா, நீங்கள் அவளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் அதிக பலத்தால் சுகத்தால் இடை கட்டுங்க. இந்த நோயை அண்டாதபடி நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. போகும்போது நோய் பாதுகாத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. வரம் செயல்படுத்து பாரு. ஓகே, உனக்கு எந்த பலவனும் நீ வராது. நீ எலும்ப போகிற. இந்த பிள்ளை சொல்லி பிடிச்சி, இந்த பிள்ளை வாயால் சொல்லி பிடிச்சி. அப்போ இந்த பிள்ளை ஜெபிச்சு உனக்கு பிரயோஜனமாக இருக்கா? பிரயோஜனமாக இருக்குல்ல? கையை பிரயோஜனமாக இருக்கு இல்லையா? பிரயோஜனம். கையை தட்டாப்பா. அல்லேலூயா. புரியுதா? புரியுதா? இதுதான் ஆப்ரேட். ஓகே, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பாருங்க, இந்த பிள்ளையுடைய அம்மாவுக்கு விசுவாசம் உனக்குள்ள விருத்தி அடையணும் ஏகப்பட்ட சொல்லியிருக்கேன். உனக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா நீ சாதிக்க முடியாத காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு அம்மாவுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் பாருங்கள், இந்த பிள்ளைக்கு விசுவாச வரம் வந்திருக்கு. நான் எங்கே போய் சொல்கிறது? இந்த கூத்த கையா தட்டாப்பாவுக்கு. அல்லேலூயா. நல்ல சொக்க தங்கங்களை பெற்றெடுத்த அம்மாமார்களே, உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக போன இந்த வரிசையில் உட்காந்துருக்கிற எல்லா தாய்மார்களும் நீ வாழ்ந்திருப்ப, நீ வாய்ந்திருப்ப. பூரா ஒயிட்டு பூரா வரங்களை பெற்ற பிள்ளைய வரங்களை பெற்ற பிள்ளையை பெற்றெடுத்துருக்கிற நீ கையா தட்டாப்பாவுக்கு. ஆமே ரைட்டு. புரிஞ்சா புரியலையா? இப்போ உனக்குள்ள வரம் இருக்கா இல்லையா? பயன்படுத்தணும் வேணாமா? ஆமே
இப்போ கவனிங்க, இங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, 1 கொரிந்தியர் 12:1. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீ ஒரு சில பேர் நினைக்கலாம், ஏன்னா பாஸ்ட் இன்னும் பிள்ளைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரல, சத்தியத்தை அறியல, பைபிள் படிக்கல, துதிக்கல, ஸ்தோத்தரிக்கல, சொல்லு பற்றி கேட்க மாட்டேங்குதுங்க, எனக்கு நான் மதமும் இவங்களுக்கு என்ன ஊழியக்காரங்களை சொல்லி கொடுத்த மாதிரி ஆவியின் வரங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்காத, அது இருக்கு. அல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்றாரு திருப்பி, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்ப என்ன மனது இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏமா மனது இல்லைன்னு என்னமா அர்த்தம்? ஐயா இங்க உட்காந்துருக்கு எல்லாத்துக்கும் சொல்றாரு, ஏய் ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறிஞ்சுக்கோ, அறியாதிருக்க எனக்கு மனது இல்லை. அப்ப நீங்க எல்லாருமே வரங்களை பெற்றவர்கள். வரங்களை பெற்றுட்டு போய் நீ அங்கே போய் ஊழியம் பண்ணு, இங்கே போய் ஊழியம் பண்ணு சொல்லவில்லை. உன் குடும்பத்துக்கு ஊழியம் பண்ணு. உன் குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருது, உன் குடும்பத்தில் ஏன் சண்டை வருது, உன் குடும்பத்தில் கைது செய்கிற வேலையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, உன் குடும்பத்தில் உன் பிள்ளை வாழ்க்கையில் ஏன் தடை, ஏன் நீ முன்னேற முடியல, ஏன் கடனை அடைக்க முடியல, ஏன் உனக்கு எதிராளி எழும்புறான், ஏன் எனக்கு பிரச்சனை, அதை நீ ஒன்னால இந்த ஆவியின் வரங்களை வச்சு உன் குடும்பத்தில் நீ அறிஞ்சிக்க முடியும், அதை ஒன்னால பேஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்டவர் உனக்குள்ளே இருக்கிறாரு. நீ பிரயோஜனமான வாழ்க்கை வாழணும்னு அவர் உனக்குள்ள செயலாற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஒரு சில பேர் உட்காந்துருக்கிறீங்க, தாளந்து கொடுத்துட்டாரு. தாளந்து பெரிய இரும்பு பெட்டி, ட்ரங்கு பெட்டி, அதுக்குள்ளே போட்டு வச்சு பூட்டி 3 திண்டுக்களை போட்டு பூட்டி வச்சுருக்கீங்க. அப்பா பார்க்குறாரு அப்படியே ஓரத்தில், அடமக்கா நான் என்னைக்கு உனக்கு நான் தாளந்து கொடுத்தேன், போட்டு பூட்டி வச்சுருக்கிறேன், எனக்கு என்ன சாகு? ஹலோ புரியுதா? அப்ப ஆவியின் வரங்களை குறித்து அறியாதிருக்க நீ அறியணுங்கிறாரு. உனக்குள்ள வர இருக்கியா, உனக்குள்ள கிருபை இருக்கியா, உனக்குள்ள வல்லமை இருக்கியா, உனக்குள்ள அபிஷேகம் இருக்கியா, உனக்குள்ள அந்நிய பாஷை இருக்கியா, அதை நீ அறிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. அதை அறிஞ்சாதான் நீ சாதிக்க முடியும், அதை தெரிஞ்சாதான் நீ முன்னேற முடியும். அது தெரிஞ்சா நீ அந்நிய பாஷை பேசுற, அபிஷேகம் பண்ற, நீ பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டிருக்கிற, அப்பனா நீ சரியான முறையில் அவரை நீ பிரயோஜனப்படுத்தல. மொக்கலா குலா மெக்கரா ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, அந்நிய பாஷை பேசுற, ரசிக்கப்பட்டு 20 வருஷம் அந்நிய பாஷை பேசுற, ஆனா ஒரு பிரயோஜனம் கூட உன் வாழ்க்கையில் நடக்கலனா, அப்ப பிரயோஜனமான வாழ்க்கை உனக்கு வரல. அப்படின்னா உனக்குள்ள இருக்கிறவரை நீ செயலாற்ற வைக்கல. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தில் இறங்குறேன்னா விசுவாசி இறங்குறேன், எனக்குள்ள இருக்கிற ஆவியம் செயலாற்றாரு, அது நடக்குது. அதுக்கு பேர் விசுவாச வரம். அல்லேலூயா. யாருக்கு விசுவாச வரம்? நீ ஒரு காரியத்தில் ஒரு வீடை கட்டினாலும் சரி, மக்கா நீ வானத்தை தோண்டிப்படு, அது வீடு வந்துடும். அல்லேலூயா. அது விசுவாச வரம். அப்படியே என்ன செய்ய, பகிர்ந்து கொடுக்குறாரு. அல்லேலூயா. இது பிள்ளைகளுக்கு சொல்கிறேன்னு நினைக்காத, பெரிய ஆளுக்கு இருக்கு. இது அப்படியே இந்த பிள்ளைகளை பெற்ற தாய்மாருக்கு யாருக்கு உட்காந்துருக்கா? கையை தூக்கு. இந்த பிள்ளைகளை பெற்ற தாய்மார் யாரே? நல்லா தூக்க கைய. இது அப்படியே அந்த தாய்மார்களுக்கு இருக்கு. புரிஞ்சுக்க, கையை தட்டு அப்படி புரிஞ்சுக்க. ஆமே. அல்லேலூயா. இப்போ இந்த வரங்களை வச்சுக்கிட்டு, இந்த கிஃப்டை வச்சுக்கிட்டு நீ பஞ்சப்பாட்டு பாடலாமா? இல்லைன்னு சொல்லலாமா? முடியலன்னு சொல்லலாமா? கிடைக்கலன்னு சொல்லலாமா? நான் தேர மாட்டேன், உருப்பட மாட்டேன், என் வாழ்க்கை போச்சு. வாயை திறந்து பேசாத. உனக்குள்ள இருக்கிறவர் செயலாற்று. உனக்குள்ள இருக்கிறவர் உருவாகாத காரியத்தை உருவாக்குறவர். உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், உனக்கு விரோதமாய் பேசினவர்கள் உன்கிட்ட சரணாகதியாய் ஆக போறாங்க. ஆமென் சொல்லுங்க. எப்படி இப்படி நடக்கும் கேட்டா, அவர் என்ன செய்றாரு? செயலாற்றுகிறார், பிரயோஜனப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரோமர் 12:6. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாக சொல்ல கடவன். அல்லேலூயா. இப்போ ஒரு ப்ராபஸி இருக்கிறன்னு வச்சுக்கொள்ளுங்க. எப்படி ப்ராபஸி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், ஒரு விசுவாசமான ப்ராபஸி வந்தால், ஒரு சில பேர் இருக்கிறாங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினார் 4 நாள் நீ சாக போறேன்னு. ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீ கீழே விழுகிற மாதிரி பார்த்தேன், நீ ஆக்சிடென்ட் கீழே படுத்து கிடக்கிற மாதிரி பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, விசுவாசமான வார்த்தைகளை தான் நீ தீர்க்க தரிசனமாக
கேட்கணும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசனம் காதில் பார்த்தேன்னா அது வந்து பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருங்க, ரோமர் 11:29 சீக்கிரம். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அப்ப தேவனுடைய கிருபைக்கு ஒரு வர, கிருபையின் வர இருக்கு. அப்ப அந்த கிருபை வர என்ன அப்படின்னு கேட்டா, இங்க இருங்க, எல்லாத்துக்குமே இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு வரம் கன்ஃபார்ம். அது என்ன வரம் தெரியுமா? கிருபையின் வரம். என்ன வரம்? கிருபையின் வரம்னா, தகுதி இல்லாத உன்னை தகுதிப்படுத்துகிறேன், இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு நீ தகுதியானவன், அதுக்கு பேர் கிருபைன்னு வரும். அப்போ நீ தகுதியை பெற்றுட்ட, கிருபையை பெற்றுட்ட, அப்போ அந்த கிருபை உனக்குள்ள இருக்கிறத நீ வந்து என்ன செய்யணும்? பேசணும். எல்லாம் சொல்லுங்க, நான் கிருபையின் வரத்தை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 2 தீமோத்தேயு 1:6 இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இப்போ இங்கே இருங்க, ஒருத்தர் அபிஷேகம் பெற்றிருக்கார், ஒருத்தர் அந்நிய பாஷை பேசியிருக்கிறார். அப்போ இப்போ கையை கோரு, கையை கோரு, கையை கோரு, கையை கோரு, கையை கோரு. இப்போ இங்கே இருங்க, நல்லா கவனிங்க. இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு வித போராட்டம் இருக்குது வச்சுக்கோங்க. இந்த பிள்ளைக்கு ஒரு வித போராட்டம் இருக்குது, இந்த பிள்ளைக்கு ஒரு வித போராட்டம் இருக்குது, இந்த பிள்ளைக்கு ஒரு வித போராட்டம் இருக்குது. ஆனால் இந்த 4 கேஸும் அபிஷேகத்தில் நிரம்புது. அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுது. ஏன்னா அப்படி பேசும்போது என்ன ஆகுனா, அப்படியே பவர் அப்படியே அங்கங்கே மாஞ்சு இந்த இவருக்குள்ளே இருக்கிற போராட்டம் அத்தனையும் ஒன்றும் இல்லாமல் ஆக போது. கையை தட்டி அப்பாக்கு புரியுதா? புரியுதா? அல்லேலூயா. குழப்பமா இருக்கா? கைக்கு ஒரு யாருக்கு அந்நிய பாஷை வரும்? கைப்பிடி, கண்ணு மூடி பேசு. சத்தம் பத்தல. ரிக்காலா தூரபா ரிபாலாரா ரபலாரா. இந்த ஒரு பிள்ளை அந்நிய பாஷை பேசுச்சுன்னா அப்படியே இப்போ இந்த பிள்ளை மேலே ஒரு பிளக்கை சொருகிறேன், ஒரு பிளக்கை சொருகிறேன், பிளக்கை சொருகி அந்த வயர் இந்த பிள்ளை மேலே போடுறேன். கரண்டு போகுமா போகாத? கரண்டு போகும்ல. அப்போ அதே போல் இந்த ஒரு பிள்ளை அந்நிய பாஷை பேசுனா எல்லாரும் கையை கோர்த்துருங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்யும்? ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் அபிஷேகம் பெற்றுட்டா, ஒருத்தர் அந்நிய பாஷை பேசிட்டா, நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து கூட்டுச்சவம் பண்ணீங்கன்னா உங்கள் அபிஷேகம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்கும் பாயம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார். இங்க இருங்க, நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் அந்நிய பாஷை பேசினாங்கன்னா அதே பாஷை ஒரு சில பேருக்கு வராது, வேற மாதிரி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்நிய பாஷை முன்னாடி ஃப்ரெண்டில் உட்காந்து அந்நிய பாஷை கை தூக்குங்க. 2வது ஃப்ரெண்டு, 3வது ஃப்ரெண்டு அந்நிய பாஷை. நீ பேசுமா அந்நிய பாஷை? சரி, நீ பேசு, லைட்டாக கண்ண முடி பேசு, 2 வார்த்தை பேசு. ரைட், ஓகே. அடுத்து ஜான்சி பேசுமா? கவனிச்சிங்களா? அந்த பிள்ளை பேசின வார்த்தை புரியுதா? அது வேற மாதிரி இருக்குது, அப்போ இது வேற மாதிரி இருக்குது. ஆனால் அர்த்தம் ஒன்றா இருக்கும், ஆனால் பாஷைகள் வேற இருக்கும். அதே போல தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு கர்த்தர். ஒவ்வொருத்தரும் ஒரு கிஃப்ட். இங்கே இருக்கல, இங்கே இருங்க. ஒருத்தர் பொதுப்பணித்துறை வேலை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேங்கில் வேலை பார்க்க போகிறார், ஒருத்தர் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாருன்னா ஒருத்தர் வந்து டிஎம்பி பேங்கில். இப்படி எல்லாத்துக்கும் வேலை ஒரே வேலை தான், வேலை சம்பளம் நல்ல சம்பளம் தான், ஆனால் பிரித்து கொடுக்குறாரு. அதே போல் தான் ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிஃப்ட்டை பிரித்து கொடுக்குறார். ஒரு வாரம் இருந்தாலும் என்ன செய்யும்? அது செயல்படும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுக தகுதி என்ன போட்டிருக்கு பாருங்க. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவது தகுதி என்ன போட்டிருக்கு? இப்போ ஞானசனம் எடுத்தாலும் கையை நல்ல கையை தூக்கும், ஞானசனம் எடுத்தாலும் கையை தூக்கு, கை வலி போயிடும், நல்லா தூக்கணும். அப்போ இவ்வளோ பேர் கை தூக்கியிருக்கீங்களே, உங்களுக்குள்ள ஒவ்வொரு வரம் இருக்கு. எனக்கா எங்க சொல்லு, எனக்கா எனக்கா என்னவா இருக்கும்? என்ன 9ல் எது ஒன்று இருக்கும்? இங்கே பாரு, இதுகளுக்கே வரம் இருந்துச்சுன்னா நீ உங்களுக்கு வரம் இல்லாமல் இருக்குமா? ஆனால் அந்த வரத்தை வச்சுக்கிட்டு வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க,
இந்த வரத்தை வச்சுக்கிட்டு புருஷன்ட்ட கோச்சிட்டு வீட்டுக்கு போகிற, இந்த வரத்தை வச்சுக்கிட்டு மும்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க, இந்த வரத்தை வச்சுக்கிட்டு அவனை பார்த்துட்டு நான் சோறு போட மாட்டேன் அப்படிங்கிற, இந்த வரத்தை வச்சுக்கிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற, இந்த வரத்தை வச்சுக்கிட்டு உனக்கு பிடிக்கல அப்படிங்கிற, இந்த வரத்தை வச்சுக்கிட்டு உன்னை எதுக்கு கட்டினு தெரில. நான் யாது ரசிக்கப்பட்ட பிள்ளைய ஆமே என்னங்க வாங்க போங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிற வாயி இந்த ஆளோட எனக்கு பெரிய துயரமாக இருக்குது, இந்த ஆளை கட்டிக்கிட்டு கவனம். அல்லேலூயா. வர உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுத்துட்டாலே உங்களுக்குள்ள ஒரு கிஃப்ட் வந்து உட்காந்துருச்சு. கொஞ்சம் அப்படி உட்காருங்க. அப்படியே ஞானஸ்தானம் எடுத்துட்டாலே ஒரு கிஃப்ட்டு. அல்லேலூயா. ஒரு கிருபை, அது ஒரு கிருபை. இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்களுக்கு என்ன வரேன்னு சொல்கிறேன். இந்த ரெண்டு டிக்கெட், இந்த 2 டிக்கெட் உட்காந்துருக்கா. உன் பேர் என்ன? சாராள். உன் பேர் என்ன? செனி. இப்போ 2 டிக்கெட் இதுக்கு வேறு வரான். ஒரே பிளட்டு தான். ஆனால் பாருங்கள் வர வேறு. இப்போ இந்த பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த பிளட்டு வந்து ஒன்றுலாம் பண்ண போகிறேன். இது என்ன செய்யும்? பண்ணு, என்ன செய்வேன்னு பார்ப்போம். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லு. இந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லு? ஐயோ அப்படியும் கூட பிறந்ததையா. ஆனால் இதுக்கு ஒரு கிஃப்ட்டு. இது வந்து என்ன செய்யும்? கால் வைக்கிற பூமியை சொந்தமாக்கும். வனாந்தரத்தில் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டாலும் சரி வீடு வந்து சேர்ந்துடும். இது பாலைவனத்தில் விட்டாச்சு காணா போயிடும். இந்த பிள்ளை பாலைவனத்தில் விட்டால் வீடு தேடி வந்துடும். இந்த பிள்ளை பாலைவனத்தில் விட்டால் காணா போயிடும். அப்போ இது வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான தெனா விட்டு தைரியம், கிருபை, பலன், சாதிப்பு அப்படிங்கிற கிருபை இந்த பிள்ளைக்கு இருக்கு. இது அந்த வரம் இல்லை. இதுக்கு வேற இருக்கு இறக்க கோணம். இதுக்கு என்னது? இப்படி ஒருத்தருக்கு ஒரு கிருபை இருக்கு. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யார் வந்து ஃபஸ்ட்டு யார் அழுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கப்படும் சொன்னா சரி, அதில் முதல் டிக்கெட்டு 1000 ரூபா இவங்களுக்கு கிடச்சிருந்த அம்மாவுக்கு. இந்த அம்மா அழுகிறதுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒன்று சொல்லிட முடியாது. உடனே புழுக்குன்னு என்ன செஞ்சிடும்? அழுதுரும். அதுக்கு இது அழுகையின் வரம் பெற்ற அம்மா. தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. ஹலோ, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது. நேரம் இல்லை. எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர் வர வச்சு உனக்கு இந்த கிஃப்ட் இருக்குன்னு ஆப்ரேட் பண்ண வச்சிருவேன். இப்போ நேரம் இல்லை. உங்களுக்கு வர இருக்குன்னா என்னை தனியாக வந்து பேசு, ஃபோனை போட்டு பேசு, உனக்கு இந்த வர இருக்குன்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அங்கே ஒரு டிக்கெட் உட்காந்துருக்கு பாரு, பேர் பாக்கியா. அந்த பிள்ளை எனக்கு எவனும் தேவையில்லை, நான் இந்த பூமியில் வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படிங்க. தெனா விட்டு தைரியத்தின் வர்றதுக்கு அதுக்கு இருக்குது. ஆமே, புரியுதா? இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு கிருபை இருக்கா? அதை என்ன சின்ன வரத்தை எங்க ஒரு வாரம் இருந்தாலே போதுங்க இருந்துச்சுல. நான் என்ன சொல்கிறேன், நான் வரத்தோடு செயல்பட்டு நான் ஊழியத்துக்கு போக போகிறேன். நீ ஒரு கத்திரிக்காயும் பண்ண வேணாம். முதல் உன் குடும்பத்தை பாரு. அந்த வரத்தை வச்சு உன் குடும்பத்தை நடத்து. அப்புறம் பார்க்கலாம் ஊரை. புரியலையா? அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கணும் பாருங்க, கேளுங்க. ரோமர் 12:6. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்தை கேட்டதாக சொல்ல கடவன். இப்ப ஒரு இங்க இருங்க, தீர்க்க தரிசனம் எப்படி தெரியுமா? 1 பேதுருல அதை போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்குன்னா 1 பேதுருல ஒருவன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் ஆவியில ஏவப்பட்டு சொல்ல கடவுள் இருக்கு. 1 பேதுரு எடுங்க பாப்போம். 2 பேதுரு 21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. இங்க வருங்க, மனுஷருடைய சித்தத்துல உண்டாகல. அப்புறம் தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசி. பரிசுத்த ஆவியினால. அப்ப நீ தீர்க்க தரிசனம் எதுக்குன்னா, ஒரு மனுஷன் உன்கிட்ட வர்றான், அவன் நல்லவனோ கெட்டவனோ உனக்கு தெரியாது. ஆனால் தீர்க்க தரிசனம் வர உனக்கு இருந்துச்சுன்னா அவன் நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உன்னை ஏமாற்றவே முடியாது. அல்லேலூயா, புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த தீர்க்க தரிசனம் வரம் வருவதற்கு யார் வேணும் உங்களுக்கு உதவி? பரிசுத்த ஆவி உங்களுக்கு இருந்துச்சுன்னா தீர்க்க தரிசனம் வரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படின்னா நான் தீர்க்க தரிசனம் வரத்தை வச்சுட்டு ஊழியம் பண்ண உங்களை சொல்ல வரல. உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கங்க. தீர்க்க தரிசனம் வரம் இருந்தால் உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? காப்பாற்றிக்கங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீ வா, பப்பு நீ வா, எந்திரி. இப்போ இந்த பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த பிள்ளையை பார்த்து
ஒரு அம்மா வருது, ஏய் ஒரு பியூட்டியா, இவ்வளோ அழகாக இருக்கிற, ஓ இவ்வளோ அழகாக இருக்கியா அப்படின்னு சொன்ன, நீ என்ன செய்யணும் அப்படி பார்த்துன்னு, போத்தா எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லு பாப்போ, போ அப்படின்னு சொல்லு. அப்போ தீர்க்கத்தில் வர இருந்தா இந்த பிள்ளை என்ன செஞ்சிடும் அப்படி சொல்லிவிடும். அப்படி வரம் இல்லைன்னா, அப்படியா சொல்லு, அப்படியா அப்படியா அழகா இருக்கா, அழகா இருக்கேனா, அப்படியா எங்க அம்மா என்ன வஞ்சிக்கிட்டே இருக்கு, எங்க அம்மா என்ன வந்து நீங்க அழகா இருக்குன்றீங்க, அழகா அப்படி நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு வரவா அப்படின்னு கேட்டுவிடும். போ, புரியுதா உங்களுக்கு? அப்போ வரம் இருந்துச்சுன்னா இந்த பிள்ளை சுதாச்சிரம், வரம் இல்லைன்னா அந்த ஆள் வீட்டுக்கு போயிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ வரம் என்பது நீ ஊர் உலகத்துக்கு போய் ஊழியம் பண்ணுறதுக்கு, உன்னை நடத்துவதற்கு, உன்னை பாதுகாப்பதற்கு, உன் குடும்பத்தை நடத்துவதற்கு, உன் பிள்ளை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுற, வரம் இருந்துச்சுன்னா வீட்டுக்காரர் வருவார், வீட்டுக்காரர் வருவார். ஏன்னா 8 மணிக்கு வருவீங்க, 10 மணிக்கு வந்துருக்கீங்க, என்ன வேலை ரொம்ப லேட்டாகிருச்சு, ஒரு கம்பெனி வேலை லேட்டாக வந்துச்சு, வேலையை முடிச்சுவிட்டு போக சொல்லிட்டார் ஓனரு, அதான் லேட் ஆகிடுச்சு, முடிச்சு வர லேட் ஆகிடுச்சா, சரிம்மா சோத்தை போடுமா அப்படின்னுவான். நீ அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடணும், ஆண்டவரே இந்த ஆளை உண்மையை சொல்கிறேன்னா பொய் சொல்கிறானா. கண்ணை மூடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கனவு, ஒரு தரிசனம் கிடைக்கும். அவங்க தங்கச்சியும் அவன் நின்று பேசுகிற மாதிரி ஒரு கண்ணு முன்னாடி வரும். உடனே நீ முடிச்சுடுவேன். எங்கே போன நீ, வேலைக்கு லேட்டாக போன, லேட்டாக வந்திருக்க, ஆமாம் ஓனர் இருந்து பார்க்க சொன்னாருமா, அதனால தான் வந்தேன், சரிம்மா சோத்தை போடுமா. நிறுத்து, நான் சோறு போகிறதுக்கு முன்னால் நீ இப்போ உன் தங்கச்சி வீட்டுக்குள்ளே போயிட்டு வர்ற. தங்கச்சி வீடு எப்படி தெரியும், பார்த்தையா, வந்தையா, யாரும் சொன்னாங்களா? யாரும் சொல்லலை. எனக்குள்ளே செயலாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னை பற்றி போட்டு விட்டுட்டாரு. அம்மா தாயி இனிமேல் கரெக்டாக நடந்துறேன், தெரியாமல் என் தங்கச்சியை பார்த்து வந்துட்டேம்மா, சோறு போடு தாயி, சர்ற கத்தையை ஆகிறே தாயி, இனிமேல் ஓட்ட உண்மையை உள்ளதே உள்ளதென்றும் இல்லது இல்லதென்று இனிமேல் சரியாக நான் சொல்லுவோமா அப்படின்னு சரணாகதியை ஆயிரமா அவன் புருஷங்காரே. அல்லேலூயா. உனக்குள்ளே செயலாற்றுகிறவர், உனக்குள்ளே செயலாற்றுகிறவர். புரியுதா புரியலையா? அப்போ அவர் வச்சுக்கிட்டு இந்த ஓரத்தில் அப்படியே தூங்க வச்சுக்கிட்டு இருக்காத, செயலாற்று. நீ கணிக்கணும், நீ என்ன செய்யணும், கணிக்கணும். இப்போ நிறைய இடத்துல நான் பஸ்ஸில் உட்காந்து போயிட்டு இருப்பேன், போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அப்படியே சோர்ந்து போயிருப்பார், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார், அப்படியே அப்படி இருப்பார். நான் பார்ப்பேன், அப்படியே பார்ப்பேன், பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடுவேன். தகப்பனே ஒரு பாவம் டயர்டாக இருக்கார், என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், எனக்கு வெளிப்படுத்துங்க ஆவியானவரே, எனக்குள்ளே செயலாற்றுகிற ஆவியானவரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பேன். உடனே அவர் வீட்டில் பொண்டாட்டி வீடு சண்டை போட்டு ஊரை விட்டு ஓடுறதுக்கு அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கிறார், இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு எனக்குள்ளே சார் சொல்லுவார். நைட்டா பிரதர், என்ன பிரதர் டல்லாக இருக்குது, எந்த ஊர் பிரதர், இந்த ஊர், அப்படி என்ன பிரதர் வீட்டில் ஒய்போட சண்டை போட்டு போகிறீங்க போல இருக்குது. ஆமாம், இது எப்படி உங்களுக்கு தெரியும், ஏன் ஒய்போட சண்டை போட்டு தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அடங்க அக்கா மக்கா, எப்படி உங்களுக்கு தெரியும் சார், கையை கொடுங்க சார், கரெக்டாக சொல்லிட்டீங்க சார். அல்லேலூயா. உனக்குள்ளே செயலாற்றுகிற நீ பயன்படுத்து, அங்கே இங்கேயும் ஓடாத. ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போறியா, அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஆள் எப்படி ஆண்டவரை காட்டுங்க அப்படின்னா சரி, அவர் சொல்லப்பட்ட சரிங்க தவிர, சார் மணி சார் உங்களை பார்த்தோன்னே அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா நீ இங்கே இருக்கீங்க, ஓ டன் போயிட்டா. அப்படி நீங்கள் அறிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அதான் ப்ராபசி. நான் நடந்த காரியத்தை சொல்கிறேன். இந்த முக்கு ரோட்டில் எத்தனையோ பல வருடங்களுக்கு முன்பாக நான் டிவி ஸ்பீடு வச்சுருந்தேன். அப்போ நேராக வண்டியில் வந்துக்கிட்டு இருந்தேன். வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது க்ரீன் லைட்டு எரிஞ்சிச்சு. க்ரீன் லைட்டு தான் என்ன செய்யலாம், வேகமாக வந்துடணும். நான் என்ன பண்ணேன், டக்குன்னு க்ரீன் லைட்டு போட்டான், வேகமாக போயிட்டு கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு ரெட்டு விழுந்துருச்சு. நான் நடுவில் நிற்கிறேன், ரெட்டு விழுந்துருச்சு. பார்த்தேன், நடுவில் நிற்கிறேன். போலீஸ்காரர், ஐயா இவன் வண்டி இப்போ ஓரத்தில் போட்டு, வண்டி நிப்பாடு ஓரத்தில் நின்றுக்கிட்டு அப்படின்னாரு. டிராஃபிக் குறைஞ்சி. அப்புறம் எங்கே இருக்கீங்க, எந்த ஊர், எங்கே போயிட்டுருக்கீங்க? இந்த மாதிரி ஊழியம்மா நீங்கள் அந்த அவங்களும் சொல்கிறாங்க, வெத்தலையில் எந்த தள்ளிட்டு அவங்களும் கரெக்டாக சொல்கிறாங்க, நீங்களும் கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னையா அப்படி இப்படின்னு சொல்லணும். இல்லைங்க, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். என்னது ஆவியானவரா? ஒரு கொட்டை எல்லாம் இருக்குது, குங்குமம் போட்டு, பட்டை குங்குமம் போட்டு எல்லாம் இருக்குது. நான் அவனை ஒரு நிமிஷம் கண்ணம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த மனுஷன் இப்படி கேட்குறாரு, பணமும் இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னே. கண்ணை மூணு. இந்த போலீஸ் வேலை பார்த்துக்கிட்டு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஏகப்பட்ட நஷ்டம், வீட்டில் அங்கே அம்மா முடியாமல் படுத்த படிக்க கிடக்கு அப்படின்னு 3 குழு கொடுத்தாரு. நான் அப்படியே பார்த்தேன். சார்
சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நீங்கள் தொழிலில் முன்னேற போகிறீங்க. என்னது சார், நீங்கள் போலீஸ் வேலை பார்த்துட்டு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் யாரும் முடியாமல் படுத்து கிடக்காங்க, ஆனால் சார் கை கொடுங்க சார். எப்படி சார், எங்கள் அம்மா முடியாமல் எப்படி சார் அப்படின்னு கை கொடுத்தாரு. பார்த்துக்கொள்ளுங்க. கை கொடுத்துட்டு நேராக கூட்டி போய் ஒரு பெரிய போண்டா, ஒரு ஸ்பெஷல் டீ, ஒரு பெரிய போண்டா, ஒரு ஸ்பெஷல் டீ கொடுத்துட்டு கை கொடுத்துட்டு, சார் எனக்கு டியூட்டி முடிஞ்சுது சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க சார்னு சொல்லி நேராக கூட்டி போய் ஒரு டீயில் உட்கார வச்சு ஒரு போண்டா சாப்பிடுங்க சார், சட்னி வேணுமா சார், சாப்பிடுங்க சார், சாப்பிட்டு சார் இனிமேல் நம்ம தோஸ்த் ஆயிடுவோம் சார், ஃப்ரெண்ட் ஆயிடுவோம் சார், எப்போ எனக்கு கூப்பிடுங்க சார், என் நம்பர் சார் அப்படின்னாரு. பார்த்துக்க, உள்ளே இருக்கிற ஒரு செயலாற்றுக்கிறாரு, காரியம் கைகூடி வந்துருச்சு. பீஸு கட்ட வேண்டிய ஆள் பீஸு கட்டாமல் உள்ளே இருக்கிற ஒரு செயல் நடந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? அப்படி நீங்களே என்ன செய்யணும், பயன்படுத்தும். ஆமாம் சொல்லுங்க. அதில் நடந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு திறன் நீங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இந்த கடனை எப்படி அடைக்கணும், இந்த கடைக்காரன் வஞ்சிக்கிட்டு இருக்கான், இவனை எப்படி பேச பண்ணணும், இவனை எப்படி பேசினா பிடிக்கும் அப்படின்னு கண்ண மூடி கேளு. அப்பா எனக்குள்ளே செயலாற்றுகிறவரே, எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே செயலாற்றுகிறவரே இந்த கடனை எப்படி அடைக்கணும்னு எனக்கு வெளிப்படுத்துங்க. அப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் செய்வார், எல்லா காரியத்தையும் என்ன செய்வார், செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட், ஓகே. இது வெளிப்பாடுகளை ஒரு மனுஷன் உங்கள் வீட்டுக்கு வர்றானா அவன் என்ன நோக்கத்தில் வர்றான், எந்த எண்ணத்தில் வர்றான்னு நீங்கள் கண்டுக்கணும். புரியுதா? அல்லேலூயா. உங்கள் புருஷன், நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வரத்தை வச்சு உங்கள் புருஷனை எடை போடு. உங்கள் புருஷனை எடை போடு. ஆமென், அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த வரத்தை வச்சு சாதிக்க முடியாத காரியத்தை நீங்கள் சாதிக்கலாம். ஆமென். அப்போ இந்த வரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? சரி, வரத்தில் 9 வரத்தில் எந்த வரத்தை விரும்பணும்னு ஆவியானவர் சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 14:1, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அப்பனா இந்த வரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன வரணுமா? சொல்லுங்க. விரும்புவேன். என்ன செய்யணும்? விரும்பணும். 9 வரத்தில் மெயினான வரம் ஞான வரங்கள், அப்புறம் ப்ராபசி. 9ல் 2 மெயின். 2 இருந்துச்சுன்னா நீ சாதிக்க முடியாத காரியத்தை என்ன செஞ்சிடலாம், சாதிச்சிடலாம். ஞானம் எப்படி? திருப்பி வாசிக்குமா? அதை அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். ஞானத்தை என்ன செய்யணும்? வரத்தில் என்ன வரம்? ஞான வரம். அடுத்து தீர்க்க தரிசன வரம். இந்த 2 என்ன செய்யுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் அன்பா நாடுவேன், அன்பா பேசுவேன், அன்பா இருப்பேன். அடுத்து ஞான வரத்தை விரும்புவேன், தீர்க்க தரிசன வரத்தை விரும்புவேன். ஏன் இந்த தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் விரும்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் உள்ளே கிடக்கிற காரியத்தை நீங்கள் ஈஸியாக அறிஞ்சிக்கொள்ள முடியும். உங்கள் மக உங்கள்கிட்ட போய் சொல்லிச்சுன்னா, டியூஷன் முடிச்சுட்டு வர்ற பிள்ளை வெளியே சுற்றி போட்டு டியூஷன் போயிட்டு வந்தேன், மிஸ் இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு நிமிஷம் கண்ணை மூடு, அது எங்கே போச்சுன்னு உனக்கு படம் போட்டு காட்டிடுவார். அடுத்து உன்ட்ட போய் சொல்லாது உன் மக. அந்த வரம் உனக்கு இருந்துச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு டீச்சர் ஓயாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஓயாமல் வஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த டீச்சர் அடிச்சுக்கிட்டு இருக்குது, டீச்சர் ஐஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், எப்படி பேசினா பிடிக்கும் அப்படின்னா சரி, அந்த டீச்சருக்கு என்ன செய்யணும், நாளைக்கு அந்த டீச்சருக்கு பிறந்த நாள்னா, டீச்சர் உங்களுக்கு பிறந்த நாள் நீங்கள் முந்தானத்தை சொன்னீங்க, எங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தாங்க, ஒரு வாயல் சேலை எடுத்து கொடுத்துரு, ஒரு 300 ரூபா சேலை. அந்த 300 ரூபா சேலை நீ எடுத்து கொடுத்தேன்னா அந்த வருஷம் முழுவதும் ஒன்று அழகாக அந்த டீச்சரை பாதுகாக்குவாங்க. ஒன்று அந்த டீச்சருக்கு சேலையா? ஆமாம் டீச்சர், எங்கள் அம்மா நான் உங்களுக்கு பிறந்த நாள் சொல்லி எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எங்கள் அம்மா உங்கள் டீச்சர் பார்க்க அழகாக இருக்காங்க, உங்கள் டீச்சர் பார்க்குறதுக்கு நல்லா கரெக்டாக அழகாக பேசுகிறாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க டீச்சர். ஆனால் உன்னை வெளுத்துக்கிட்டு இருக்க அந்த டீச்சர் லேட்டாக முட்டியில் அடிக்கும் குடிக்கும், அதை பீஸ் கட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டீச்சரை எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உனக்குள்ள அந்த வரம் இருக்குல்ல, அந்த வரத்தை வச்சு செயல்படுத்தி நாளை கழிச்சு எனக்கு பிறந்த நாள் நான் வரமாட்டேன்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு போயிடுவாங்க. நீ என்ன பண்ணு, நாளை கழிச்சு அந்த டீச்சர் வந்தோடனே, டீச்சர் குட் மார்னிங் மிஸ் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் இருந்தாங்க. என்னது 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பிறந்தான்னு சொன்னீங்களா, எங்கள் அம்மாட்ட சொன்னேன், எங்கள் அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் டீச்சர், ஆனால் பிடிக்காது வையும், சும்மா ஒரு பிட்டை போடு, எங்கள் அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் டீச்சர், எங்கள் அம்மா உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க டீச்சர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 2 கேக்கை கையில் கொடுத்துட. சரி மக்கா, அந்த வருஷம் முழுவதும் அந்த அம்மா வீட்டில் சாப்பாடு உன்னை கூட்டி போய் சாப்பாடு கொடுக்க, உன்னை வையவும் செய்யாது, திட்டவும் செய்யாது, உனக்கு டியூஷன் அனுப்பாமல் பீஸ் வாங்காமல் உனக்கு சொல்லி கொடுத்து, பரீட்சை எழுதும்போது பக்கத்தில் இப்படி எழுது அப்படி எழுது அப்படின்னு சொல்லி கொடுத்து உன்னை பாஸ் ஆக்கி ஒரு மேலே கொண்டு வந்துருமையா.
படிக்கிற பிள்ளைகள் இதெல்லாம் அறிவியா, இதெல்லாம் அறிவியா? டீச்சர் ஆஸ்க் பண்ண பழகிக்கங்க உங்கள் டீச்சரை. உங்கள் டீச்சருக்கு எப்போ பிறந்தநாள் தெரிஞ்சு கேட்டு வச்சுக்க. உங்கள் டீச்சருக்கு எப்போ கல்யாண நாள் கேட்டு வச்சுக்கிட்டு டக்குன்னு உங்கள் அம்மா வந்து இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி உங்கள் அம்மா ஒன்றும் சொல்லியிருக்காது, பிட்ட போடுங்கிற. அதான் ஞானமாக பேசக்கூடிய ஒரு கிருபை. உங்கள் அம்மா எப்பயோ பார்த்துருப்பாங்க டீச்சரை. டீச்சர் நீங்கள் கரெக்டாக உள்ளதுன்றும் இல்லது கரெக்டாக சொல்கிறீங்க டீச்சர். எங்கள் அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் டீச்சர். எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன். நீ பரீட்சையில் இருந்து பக்கத்தில் வந்து அப்படி எழுது இந்தா பேனா, இந்தா நல்ல பேனை வச்சு எழுதும், சரியா? வெரி கீழே டேஸ் போடு, இங்கே ப்ளஸ் போடு, டேஸ் போடு, மைனஸ் போடு. ரைட், ஓகே, பாஸ் ஆகிடுவேன். இதான் ஏன் ஞானம், புரியுதா? அதனால் டீச்சரை கொஞ்சம் என்ன செய்யணும், ஆஸ் பண்ணிக்க. டீச்சர் என்ன செய்ய, கவர் பண்ணிக்க. அந்த டீச்சர் வஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த டீச்சரை கண்டா பிடிக்கல, நான் காலேஜுக்கு போல ஸ்கூல் போலன்னு சொல்லாத, அந்த டீச்சரை பிக்கப் பண்ணிக்க, கையை தட்டு. ஆமென். இதுதான் ஞான வரம். இதுதான் என்னது, ஞான வரம். ஓகே, அல்லேலூயா. இப்போ நம்ம வரத்தை ஆப்ரேட் பண்ண போகிறோம். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு இல்லைங்க. சரி, யாருக்காவது எனக்கு இந்த வரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் யாருக்காவது வரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்களும் ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க, அபிஷேகம் பட்டிருக்கீங்க, எனக்கு இந்த வரம் இருக்கு சொல்ல முடியுமா? ஆமே. அப்போ நீங்கள் என்ன செய்யலை, உள்ளே இருக்கிறவரை நீங்கள் என்ன செய்யலை, பிரயோஜனப்படுத்தலை. ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து எல்லாரும் வாயை திறந்து சொல்லணும். சொல்லுங்க, இயேசுவே நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, அவனவனுக்கு அதிரதின் வரத்தை தருவின்னு சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு என்ன வரம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை நான் இப்போது இயேசுவின் நாமத்திலே செயலாற்றுகிறேன். ஆவியினுடைய அனுகிரகம் வரத்துக்கு அஸ்திவாரமே பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, வரத்துக்கு அஸ்திவாரமே பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்னுடைய பிரயோஜனமான வாழ்க்கைக்கு அனுகிரகம் பண்ணுங்க. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே, என் வரத்தை தட்டி அனல் மூட்டி எழுப்புங்க. தகப்பனே, உம்முடைய ஞானத்தின் வரமும் தீர்க்கதரிசன வரமும் எனக்குள்ளே கடந்து வருவதாக, எனக்குள்ளே கடந்து வருவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடுக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறேன். நான் அனல் மூட்டி எழுப்பி விடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே, வரத்தை கொடுக்கிற ஆவியானவரே, எனக்குள்ள வாங்க. இனிமே என் வாழ்க்கையில் பிரயோஜனமான காரியத்தை நான் செய்வேன். அல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. எல்லாம் சொல்லுங்க, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. இப்போ ஆவியர் உங்கள் மேலே இறங்க போகிறாரு. அது என்ன ஆவியர்னு கேட்டால், வரங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஆவியர். எல்லாம் கையை தட்டி ரீ பால தூடா பால தர பல கரலரபா ஓ தடி கரபா தொடி கர பல கர தர பல கரலரபா. ஆமென், ஆமென். ஆமா, 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 ஆமா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. எல்லாரும் பாருங்க. ஆவியானவர் உங்களை வரத்தை கொடுக்க போறாரு. வரவங்க கொண்டு நடத்துமே. ஆமா, ஆட்கொண்டு
எங்களை அனலாக்கும். ரப்பலா கபரா ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஓ ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆமா ஆமா, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆவியா அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஓ ஜெபிக்க வைக்கும் எங்கள் ரிப்பா கப்பா துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல வல்லமை ரக்கா மக்கா தகத்தெரிய வாருமையா. ஓ சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு ஆட்கொண்டு என்னை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமே நாமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இங்க இருங்க. சில சொல்லுங்க. ஆவியான என் அன்பு தெய்வமே, இன்னையிலிருந்து என்னை ஆட்கொண்டு நடத்துங்க. ஆவியான அன்பு தெய்வமே, என்ன ஆளுகை செஞ்சுக்கோங்க. எப்படி நடத்தணுமோ நடத்துங்க அப்படின்னு இந்த பாட்டை என்ன செய்ய போகிறீங்க, பாட போகிறீங்க. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும். அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு ஆமே நடியோரை ஆட்கொண்டு. ஓ ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு. ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த 1 கொரிந்தியர் 14 நல்ல தருவா படிங்க, சரிங்களா? 1 கொரிந்தியர் 14 நல்ல தருவா படிங்க. இந்த ஏசப்பா வந்து நிறைய இடங்களில் ப்ராபசி சொல்லியிருப்பார், சரிங்களா? அந்த ப்ராபசி சொன்னதுக்கப்புறம் கேட்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அதை அடிக்கடி படித்து அதை தியானம் பண்ணுங்க, சரிங்களா? அப்படி தியானம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏன் தோல்வி வருது அப்படின்னு நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம்.
புரியுதா? நீங்கள் அதான் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? ஏசியா 45 வரும் காரியங்களை என்கிட்ட கேளுங்க. அது மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளின் வருங்காலத்தை, உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுதான் ப்ராப்பர்சி. ஓகேங்களா? நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் எல்லாம் வீடு விட போய் சொல்லு அப்படிலாம் சொல்லலை, அப்படிலாம் சொல்லிடாதீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய காரியம், உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துக்கு ஹஸ்பண்டு அல்லது மனைவி அல்லது பிள்ளைய அல்லது உங்கள் சொந்தங்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் எதிராளிகள், அவங்க முன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் வாழ்க்கையில் ஏன் முன்னேற முடியல, ஏன் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, ஏன் என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலை, ஏன் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு சோதனை வருது அப்படிங்கிறத நீங்கள் ஏசப்பட்ட ஆவியனோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆவியினாலே, எப்படி போட்டிருக்கு? அந்த ஆவியினாலே. அந்த ஆவியினவர் தான். அதாவது ஒருத்தன் பரிசுத்த ஆவியை பெற்றுட்டானா அவனுக்குள்ளே வர ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும், பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதா? அதான் சொல்லப்பட்டிருக்கு அந்த கொரிந்தியரில், அந்த ஆவியினாலே ஒருத்தனை குணமாக்கு வரோம், ஒருத்தனுக்கு இது எல்லாமே பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணணும். அதை என்ன செய்யணும்? ஆப்ரேட் பண்ணுறதுனா அதை அந்த உள்ளே இருக்கிறவரை பிரயோஜனப்படுத்தும் போது ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, யார் மூலமாக வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படி நீங்கள் கண்டுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை வர்றதை தடுக்கலாம். நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் ஆவியனோட்ட கேட்கலாம், ஆண்டவர் இந்த வேலை செய்யவா வேணாம், அவர் சொல்லிடுவார். அதான் ப்ராப்பர்சி. புரியுதா? அதான் அறியாத எட்டாத பெரிய காரியம் செய்கிறவர். அதனால் இனிமேல் உங்கள் குடும்பம் நடத்துறதுக்கு, தொழில் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும், இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும், உங்கள் டீச்சர்கிட்ட பேசினாலும் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிறவரை என்ன செய்யுங்க சொல்லுங்கள், பிரயோஜனப்படுத்துவீங்களா? அப்போ எப்படி போட்டிருக்கு அந்த வசனம்? எப்படி போட்டிருக்கு? ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்றே. அப்போ இந்த ஆவியானவர் வந்துட்டார்னா நீ பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். அப்போ நீ பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வந்தேன்னா அவர் உள்ளே இருந்து என்னமா செய்ய சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ வாழ்க்கை கட்டப்படணும். அப்போ உள்ளே இருக்கிறவர் பிரயோஜனப்படுத்துங்க. ஏன் ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல, ஏன் ஒரு வீடு கட்ட முடியல, ஏன் எனக்கு எதிராளிகள் அதிகமாக எழும்பிட்டு போகிறாங்க கேளுங்க. அவர் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஏன் கற்பத்துக்கு உண்டாகலை, உள்ளே இருக்க அது உங்களுக்குள்ளே இருக்க சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஆளை பிறந்தவர். புரியுதா உங்களுக்கு? உலகத்தை உண்டாக்குனவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்போனா அவரை என்ன செய்யுங்க? இந்த எல்லாம் சொல்லுங்கள். 1 கொரிந்தியர் 12:7 எனக்குள் இருக்கிற ஆவியானவரை இனிமேல் நான் பிரயோஜனப்படுத்துவேன். ஒரு திருமண காரியத்துக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா நீங்கள் அந்த மாப்பிள்ளை வீடை எப்படிப்பட்ட வீடுன்னு சொல்லி நீங்கள் உள்ளே இருக்கிறவர்கிட்ட கேட்கலாம், பிரயோஜனப்படுத்தலாம். அவர் சொல்லுவார், நீ முடிக்காத, இந்த ஆள் நபரை முடிக்காத, நீ அதெல்லாம் எல்லாம் உள்ளே இருக்கிறவர் பிரயோஜனப்படுத்தலாம். நீங்கள் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த வேலையை செய்யவா, இந்த தொழிலை பண்ணவா, இந்த மனுஷனை பார்க்க வேணாமா, இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் சிரிச்சு பேசுகிறானே, இவன் குழஞ்சு பேசுகிறானே, தர்றேன்னு சொல்கிறானே, நம்பலாமா? எல்லாத்தையும் உள்ளே இருக்கிறவரை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கேட்டு உங்கள் வாழ்க்கையை நடத்தலாம். புரிஞ்சு போச்சா? அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர். நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசு மகாராஜா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் இந்த காணிக்கை நீர் அங்கீகரித்து ஆஸ்துதி பெருக பண்ணுங்கள். இந்த கட்டுமான பணிக்கு என்று கொடுத்த காணிக்கு மேலே உங்களோட வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே ரட்சிக்கப்பட்டுட்டாலே, ஆவியானவர் வந்துட்டாலே நீங்கள் இருந்து எல்லாத்துக்கும் பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கிருபை செஞ்சுருக்கிறீங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இனிமே பிரயோஜனமான வாழ்க்கை வாழும்படி உள்ளிருந்து கிரியை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.